ஏன்னா இன்றைக்கும் பார்க்குறோம், நான் ரட்சிப்பு அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறவங்க சபையை விட்டு வெளியே போயிடுறாங்க, உலகமாக பாவி ஆகிடுறாங்க. அதாவது நான் சொல்லலை, அவர்களே சொல்கிறது. இப்போது அப்படியெல்லாம் போகும்போது அந்த ரட்சிப்பு என்னாச்சு? நீ கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு அங்கே தானே போகணும். அப்படி இல்லாமல் நீ பாவியாகி, அவனே சொல்கிறான் நானும் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னேன், ஆனால் இன்றைக்கி நான் அதை விட்டுலாம் வெளியே வந்துட்டேன், நான் பண்ணாத பாவம் இல்லை அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்றாங்க. அப்போ அந்த ரட்சிப்பு என்னாச்சு? அப்போ அது ஒரு தவறான புரிதலுக்குள்ளே போய் இருக்கிறாங்க, அதுலேருந்து வெளியே வந்துடுறாங்க. அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுது? ரட்சிப்புங்கிறது அப்படி கிடையாது, அது ஒரு நாளில் கிடைத்து விடக்கூடிய விஷயம் கிடையாது. நீங்கள் திருச்சபைக்குள்ளே வரும்போது தான் அந்த ரட்சிப்புக்கான துவக்கம் உங்களுக்கு வருது. ஆனால் அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னவா இருக்குது அப்படின்னா, கன்ஃபார்ம் எப்படினாலும் நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஆனால் அந்த சொர்க்கத்துக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது என்னுடைய செயல்கள், அதாவது கடவுளுடைய சித்தத்துக்கு செவிமடுத்து நான் செய்கிற செயல்களில் தான் இருக்குது அப்படின்னு அதை முடிக்குது.